இந்த கல் சாதாரண கல் இல்ல. இது ஒரு உயிரையும் காப்பாத்தும், அதே நேரத்துல கொல்லும். மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு சிறு குடிசை வீடு. அந்த வீட்ல வாழுறாங்க ரங்கம்மா மற்றும் அவ ஹஸ்பண்ட் தேவராஜ். 2 பசு தான் அவங்க செல்வம். அந்த பசு பால், விவசாயம் அதை வச்சுதான் அவங்க வாழ்க்கை நடக்குது. ஆனா அந்த நிலத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பழைய கல். சாதாரண கல்னு எல்லாரும் நினைச்சாலும் ரங்கம்மா கிட்ட அது ஒரு தெய்வம். டெய்லி காலையில எழுந்து அவ அந்த கல்லுக்கு பூ வச்சு தீபம் வச்சு எங்க காப்பாத்துன்னு மனசுல நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவா. அவங்க முன்னோர்கள் சொன்ன வார்த்தை, இந்த கல் நம்ம குடும்பத்தை காப்பாத்தும். ஆனா எல்லாருக்கும் இது பிடிக்கல. அந்த ஊர்ல ஒரு பண்ணையர் இருக்கான். பணம், பவர் எல்லாம் இருக்கிற ஆள். அவனுக்கு அந்த நிலம் வேணும். இந்த கல்லுல ஏதோ சக்தி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். முதல்ல பணம் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணான். அப்புறம் பயம்படுத்தினான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட யூஸ்லெஸ். ரங்கம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னான், இந்த பூமி எங்க உயிர், கொடுக்க முடியாது. ஒரு மழை இரவு பண்ணையரோட ஆளுங்க வந்து ரங்கம்மாவை பயம்படுத்த ட்ரை பண்ணாங்க. ஆனா அப்போதான் நடந்தது அதிசயம். சடனா காற்று வேகமா அடிக்குது. அந்த கல் லைட்டா மிஞ்சுது. அவங்க எல்லாரும் பயத்துல ஓடிடுவாங்க, இது சாதாரணமா இல்லைன்னு. இதெல்லாம் நடக்கும்போது சிட்டில இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வரான், டாக்டர் அரவிந்த். அவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் பூமியில இருக்கிற மர்ம எனர்ஜி பத்தி. சேட்டிலைட்ல டிடெக்ட் பண்ணின சிக்னல் ஸ்ட்ரெயிட்டா ரங்கம்மா வீட்டுக்கு கொண்டு வந்தது. அவன் அந்த கல்லை டெஸ்ட் பண்ணும்போது ஷாக் ஆகிறான். இது பூமியோட கல் இல்ல, இது ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஒரு காஸ்மிக் ஸ்டோன். இந்த ஸ்டோன் நல்லவங்க இருந்தா காப்பாத்தும், தீயவங்க இருந்தா அழிக்கும். எர்த் ஷேக் ஆகுது. மெஷின் ஸ்டாப். பண்ணையர் கிரவுண்ட்ல விழுந்துருவான். அப்போதான் டாக்டர் அரவிந்த் புரிஞ்சுக்கிறான், இது ஸ்டோன் பவர் இல்ல, ரங்கம்மாவோட நம்பிக்கை தான் இந்த சக்தி. பண்ணையர் அரெஸ்ட் ஆகிறான். வில்லேஜ் எல்லாரும் ரங்கம்மாவை மரியாதையா பாக்குறாங்க. லாஸ்ட்ல நைட் டைம் அந்த கல் இன்னும் க்ளோ ஆகுது. நம்பிக்கை இருந்தால் தெய்வம் உன் கிட்ட தான் இருக்கும்.